என் அன்பு குழந்தையே, இன்று உன்னோடு நான் பேச விரும்புகிறேன். நீ நீண்ட நாட்களாக உன் தோள்களில் சுமந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாரத்தை பற்றியும் பரலோகத்தின் நீதிமன்றத்தில் ஒரு முக்கிய தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வாரங்களுக்கு முன்பு, மாதங்களுக்கு முன்பு அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பு என் பாதத்தில் நீ சமர்ப்பித்த அந்த சுமைகளை பதட்டமான நேரங்களில் நீயே மீண்டும் எடுத்துக்கொண்டாய். நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு காலத்தில் நம்பினாய். ஆனால் சந்தேகம் வந்தபோது அவற்றை நீ கைவிட்டாய். உன் திட்டப்படி காரியங்கள் நடக்காத போது மீண்டும் கட்டுப்பாட்டை உன் கைகளில் எடுக்க முயன்றாய். ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், அந்த பாரங்களை சுமக்க உனக்கு இனி அதிகாரமில்லை. நான் உன் கைகளிலிருந்து ஏற்கனவே எடுத்துக்கொண்ட எதையும் நீ மீண்டும் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நீ இரவில் தூக்கமின்றி தவிப்பதும் நடந்தவற்றையே மீண்டும் மீண்டும் நினைப்பதும் விழிப்புணர்வு அல்ல. அது என் மீது உனக்கிருக்கும் நம்பிக்கையின் குறைபாடு. நான் என் அதிகாரத்தால் எதை முத்திரையிட்டேனோ அதை நான் பார்த்துக்கொள்வேன். உன் வாழ்க்கையில் வரும் பாரங்களை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதை மாற்றக்கூடிய ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு சூழ்நிலையை என்னிடம் ஒப்படைத்த அந்த நொடியில் நான் அதை ஒரு நிலுவையில் உள்ள கோரிக்கையாக கருதவில்லை. நான் அதை ஒரு காத்திருப்பு பட்டியலில் வைக்கவில்லை. நீ உன் இதயத்திலிருந்து அந்த பிரார்த்தனையை செய்தபோதே அது உன்னிடமிருந்து என்னிடம் மாற்றப்பட்டுவிட்டது. அந்த சூழ்நிலை உனது அதிகார வரம்பிலிருந்து விலகி எனது இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்திற்கு வந்துவிட்டது. மனித எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்தில் நான் செயல்படத் தொடங்கிவிட்டேன். ஆனால் நீ அறியாமலேயே அமைதியான நேரங்களில் பயத்திற்கு இடம் கொடுத்து நான் ஏற்கனவே கையாண்டு கொண்டிருக்கும் விஷயங்களில் தலையிட முயல்கிறாய். எப்போது நீ முடிவுகளைப் பற்றி யோசிப்பதை நிறுத்தி உன் பாரங்களை முழுமையாக என்னிடம் விட்டுவிடுகிறாயோ அப்போதுதான் நான் உன் வாழ்க்கையின் உண்மையான மேய்ப்பனாக மாற முடியும். நான் உனது மேய்ப்பன் என்பது வெறும் வழிபாட்டு பாடல்களுக்கான தலைப்பு அல்ல, அது உனது தினசரி வாழ்க்கையின் யதார்த்தம். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பசும்புல் மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வது தற்செயலானது அல்ல. அவர் ஏற்கனவே அந்த நிலத்தை ஆராய்ந்து பாதையை திட்டமிட்டு ஆடுகளுக்கு ஆபத்து விளைவிக்கும் விலங்குகளிடமிருந்து அதை பாதுகாத்து வைத்திருப்பார். அதேபோல் நான் உன்னை வழிநடத்தும் பசும்புல் மேய்ச்சல் நிலம் என்பது உனக்கான தேவைகள், அமைதி மற்றும் செழிப்பு ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட ஒரு இடமாகும். அங்கு உனது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. அது செழிப்பாக இருக்கிறது. உன் கண்கள் பார்க்கும் பாதை குழப்பமாக தெரிந்தாலும் நான் உன்னை நேரடியாக அந்த இடத்திற்குத்தான் அழைத்துச் செல்கிறேன். ஆனால் நீயே உனக்கான பாதையை தீர்மானிக்க முயலும்போது, என் வழிகாட்டல்களுடன் வாதிடும்போது அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் போகிறது. பயணத்தின் நடுவில் நின்று கொண்டு நாம் சரியான பாதையில் செல்கிறோமா, ஏன் இவ்வளவு தாமதமாகிறது என்று நீ ஆய்வு செய்யத் தொடங்கும் ஒவ்வொரு முறையும் உனக்கு தேவையான பலத்தை நீயே இழக்கிறாய். முடிவுகளை சுமப்பதற்கென்று நீ படைக்கப்படவில்லை. மாறாக என் குரலுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கே நீ படைக்கப்பட்டாய். உன் பாதையில் உள்ள தடைகளை பார்க்காமல் உன் கண்களை என் மீது மட்டும் வை. எல்லாவற்றையும் நீயே சரிசெய்ய முயலும்போது உனக்கு தீர்வுகள் கிடைக்காது, மாறாக மனச்சோர்வுதான் மிஞ்சும். பல நாட்களாக உன்னை தூங்கவிடாமல் செய்யும் அந்த உறவு சிக்கல், பொருளாதார நெருக்கடி அல்லது உடல்நலக்குறைவு என எதுவாக இருந்தாலும் அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லை. உனது பொறுப்பு என் மீது நம்பிக்கை வைப்பது மட்டுமே. நம்பிக்கை என்பது முயற்சியால் வருவதல்ல, மாறாக நீ சோர்ந்து போய் என் கரங்களில் விழும்போது உருவாவது. ஓய்வெடுப்பது என்பது உனக்கு சில நேரங்களில் பொறுப்பற்ற செயலாக தோன்றலாம். உன் கடமைகளை நீ புறக்கணிப்பதாகவோ அல்லது தோல்வியடைந்து விட்டதாகவோ நீ நினைக்கலாம். ஆனால் அதுதான் மிகப்பெரிய பொய். ஓய்வெடுப்பது என்பது செயலற்ற தன்மை அல்ல, அது செயலில் காட்டப்படும் நம்பிக்கை. நான் யாரென்று சொன்னேனோ அதை செய்ய என்னால் முடியும் என்று நீ நம்புவதையே உன் ஓய்வு வெளிப்படுத்துகிறது. சங்கீதக்காரன் தாவீது, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னபோது அவர் மிகுந்த உறுதியுடன் இருந்தார். அந்த உறுதி அவரது திறமையினால் வந்ததல்ல, மாறாக அவரை வழிநடத்துபவரின் அடையாளத்தால் வந்தது. சரியான மேய்ப்பன் உனக்கு இருந்தால் பாதை எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் நீ சரியான இடத்தை சென்றடைவாய். சரியான வழிகாட்டி இருக்கும்போது நீ ஒருபோதும் வழிதவற மாட்டாய். தாவீது மேலும் சொல்கிறார், அவர் என்னை பசும்புல் மேய்ச்சல்களில் படுக்க வைக்கிறார். இங்கே கவனி, அவர் தன்னை அழைக்கிறார் என்று சொல்லவில்லை, படுக்க வைக்கிறார் என்கிறார். ஏனென்றால் நீயாக ஓய்வெடுக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயன்று உன்னை நீயே அழித்துக் கொள்வதற்கு முன்பு நானே சில நேரங்களில் உன்னை ஓய்வெடுக்க கட்டாயப்படுத்துகிறேன். நீ பலவந்தமாக திறக்க முயன்ற கதவுகளை நான் மூடுகிறேன். உனக்கு வேறு வழியே இல்லாத நிலையை உருவாக்குகிறேன். நீ அதை தண்டனை என்று நினைக்கிறாய், ஆனால் உண்மையில் நான் உன்னிடமிருந்தே உன்னை பாதுகாக்கிறேன். பசும்புல் நிலம் என்பது வெறும் இடம் மட்டுமல்ல, அது ஒரு செழிப்பான நிலை. அங்கு உனக்கு தேவையான நீர் மற்றும் சத்துக்கள் ஏற்கனவே உள்ளன. நீ எதற்கும் கெஞ்ச வேண்டியதில்லை, நான் ஏற்கனவே அதை தயார் செய்துவிட்டேன். பலர் பசும்புல் நிலத்தை அடைந்தும் அதன் ஓரத்தில் நின்று கொண்டு அதை ஆய்வு செய்கிறார்கள். இது நமக்கானதுதானா என்று சந்தேகப்படுகிறார்கள். அவர்கள் எதையும் சம்பாதிக்காமல் எதையும் பெற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. ஆனால் என் பிள்ளையே, என் ஆசீர்வாதங்களை உன்னால் ஒருபோதும் சம்பாதிக்க முடியாது.
அது என் கிருபையினால் வழங்கப்படுவது. கிருபை என்பது நீ தகுதியற்றவனாக இருந்தாலும் உனக்கு கிடைப்பது. என் அன்பு உன் செயல்பாடுகளை பொறுத்தது அல்ல, அது எனது குணத்தை பொறுத்தது. நீ உண்மையுள்ளவனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உண்மையுள்ளவனாகவே இருப்பேன். நான் உன்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அழைத்துச் செல்வது நீ தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல. மாறாக நீ குடித்து தாகம் தணிந்து உன் மனதிலுள்ள குழப்பங்களை நீக்கி அமைதி பெறுவதற்காகத்தான். உன் ஆன்மாவை நான் தேற்றுகிறேன். நீ பிறருக்கு ஊழியம் செய்து அன்பு காட்டி உன்னை முழுமையாக கொடுத்த பிறகு களைப்படைந்து போகிறாய். அந்த நேரங்களில் நீ திசை திருப்பல்களை தேடலாம், ஆனால் என்னிடம் வந்தால் மட்டுமே உனக்கு உண்மையான மீட்பு கிடைக்கும். உலகம் உன்னை மாற்றுவதற்கு முன்பு நீ எப்படி இருந்தாயோ அந்த அசல் வடிவத்திற்கு நான் உன்னை மீட்டெடுப்பேன். ஏமாற்றங்கள் உன் எதிர்பார்ப்புகளை குறைப்பதற்கு முன்பும் தோல்விகள் உன்னை முடக்குவதற்கு முன்பும் இருந்த அந்த பழைய உத்வேகத்தை உனக்கு தருவேன். நான் உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறேன், அது உனக்காக அல்ல, என் நாமத்தின் மகிமைக்காக. உன்னை பார்ப்பவர்கள் என் உண்மையுள்ளத்தை பார்க்க வேண்டும். புயல்களை நீ கடக்கும் விதம் என் பலத்தை உலகுக்கு காட்ட வேண்டும். நீ என் நாமத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய், எனவே உன்னை பாதியில் கைவிட நான் அனுமதிக்க மாட்டேன். நீ தடுமாறினாலும் நான் உன்னை தொடர்ந்து வழிநடத்துவேன். சங்கீதம் 23இல் ஒரு மாற்றம் நடக்கிறது. அதுவரை தாவீது என்னை பற்றி அவர் என்று 3ஆம் நபராக பேசினார். ஆனால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது நீர் என்னோடு இருக்கிறீர் என்று என்னை பற்றி நேரடியாக பேசுகிறார். பள்ளத்தாக்கு என்பது ஒரு சாத்தியக்கூறு அல்ல, அது ஒரு உறுதி. உன் வாழ்க்கையில் இருண்ட காலங்களை நீ சந்திப்பாய், அப்போதுதான் உன் கொள்கைகள் உறவாக மாறும். மரண இருளின் பள்ளத்தாக்கு என்பது மரணம் அல்ல, அதன் நிழல் மட்டுமே. நிழல் இருக்கிறது என்றால் அருகில் ஒளி இருக்கிறது என்று அர்த்தம். நான் உனக்கும் உன்னை அழிக்க நினைக்கும் தீமைக்கும் இடையில் நிற்கிறேன். பயமில்லாமல் இருப்பது என்பது ஆபத்துகள் இல்லாதது என்று பொருள் அல்ல, மாறாக ஆபத்தின் நடுவிலும் கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று பொருள். உன்னை சுற்றியுள்ள எல்லா ஆபத்துகளையும் நீயே அகற்ற முயன்று நீ களைப்படைந்து விட்டாய். ஆனால் என்னோடு இருந்தால் எந்த அச்சுறுத்தலையும் விட நான் பெரியவன் என்பதை நீ உணர்வாய். என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும். கோல் என்பது உன்னை பாதுகாக்கும் ஆயுதம், தடி என்பது உன்னை வழிநடத்தும் கருவி. நீ உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை, உன் சார்பாக போர் புரிய என்னிடம் கோல் இருக்கிறது. நீ தவறான பாதையில் செல்லும்போது உன்னை மென்மையாக திருத்த என்னிடம் தடி இருக்கிறது. நான் உன்னை தண்டிக்க அல்ல, உனக்கு வாழ்வை தரும் பாதையில் வைத்திருக்கவே இதை பயன்படுத்துகிறேன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். இங்கே கவனி, சத்துருக்கள் போன பிறகு நான் விருந்து வைக்கவில்லை. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே போர்க்களத்தின் நடுவிலேயே நான் உனக்கு விருந்து தருகிறேன். உன்னை அழிக்க நினைப்பவர்களுக்கு உன் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்பதை காட்டவே நான் இதை செய்கிறேன். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நான் உனக்கு உணவளித்து உன்னை வளப்படுத்துவேன். அவர்கள் சொன்ன அழிவு உனக்கு வராது, மாறாக நீ செழிப்பாய். நான் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன். இந்த அபிஷேகம் ஒரு அடையாளம். நீ எனக்கு சொந்தமானவன் என்பதையும் என் பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதையும் இது உலகுக்கு காட்டுகிறது. இதை தடுக்கும் சக்தி யாருக்கும் இல்லை. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உனக்கு தேவையானதை விட அதிகமாக நான் உனக்கு தருகிறேன். இந்த உபரி என்பது நீ மட்டும் அனுபவிப்பதற்கல்ல, உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான். குறையை நினைத்து நீ பயப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் என் ஊற்று ஒருபோதும் வற்றாது. நன்மையும் கிருபையும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தொடரும். நன்மை உன்னை தேடி வரும், கிருபை உனது தவறுகளை மறைக்கும். நீ அவற்றை சம்பாதிக்கவில்லை, நானே அவற்றை உனக்காக ஒதுக்கினேன். நீ என் ஆலயத்தில் என்றென்றும் குடியிருப்பாய். இதுதான் இறுதி இலக்கு. நீ எப்போதாவது என்னை சந்திக்கும் விருந்தினர் அல்ல, நீ என் குடும்பத்தில் ஒருவன். என் பிரசன்னமே உனது நிரந்தர இல்லம். என் வீட்டில் நீ வசிக்கும்போது என் சொத்துக்கள் அனைத்தும் உனக்குரியதாகிறது. நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையை என்னிடம் விட்டுவிடு. நான் இதுவரை ஒரு ஆட்டை கூட இழந்ததில்லை, உன்னையும் இழக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் உன்னை அழைத்து வந்த நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் பிரச்சனைகளை நீயே தீர்க்க முயன்று இரவில் விழித்திருப்பதை நிறுத்து. அது உன் பலத்தை மட்டுமே உறிஞ்சும். எதிரி உன் திட்டத்தை தடுக்க முடியாது, ஆனால் உன்னை சோர்வடைய செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் செய்ய முடியும். குழப்பத்தில் உன்னை சுற்ற வைத்து தெளிவு வரும்போது அதை காண முடியாதபடி அவன் செய்கிறான். இந்த சுழற்சியை நான் இப்போது உடைக்கிறேன். நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை இறக்கி வை. நீ ஜெபித்ததால் அல்ல, நான் உன்னை நேசிப்பதால் இதையெல்லாம் செய்கிறேன். நீ என்னிடம் முழுமையாக நம்பிக்கை வைக்கும்போது உன் தோள்களிலிருந்து பாரம் இறங்குவதை நீ உணர்வாய். சூழ்நிலைகள் உடனடியாக மாறாவிட்டாலும் உன் மனநிலை மாறும். நீ நிம்மதியாக தூங்குவாய், உன் சிந்தனை தெளிவாகும். நான் முன்னெப்போதும் செய்யாத வகையில் உன் வாழ்க்கையில் செயல்படுவதை நீ காண்பாய். நம்பிக்கை என்பது ஒரு முறை எடுக்கும் முடிவல்ல, அது ஒவ்வொரு நொடியும் நீ எடுக்கும் தேர்வு. வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் நான் நல்லவர் என்று நம்புவதே அந்த தேர்வு.
பயத்திற்கு பதில் நம்பிக்கையையும் பதட்டத்திற்கு பதில் அமைதியையும் நீ தேர்ந்தெடுக்கும்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு அசைக்க முடியாத அடித்தளத்தை நீ உருவாக்குகிறாய். உன் கடந்த கால வரலாற்றைப் பார். நான் உன்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை. நீ அழிய வேண்டிய இடங்களிலிருந்து நான் உன்னை தூக்கிச் சுமந்தேன். உன்னால் முடியாது என்று நினைத்த காலங்களை நீ கடந்து வந்தாய். நான் இப்போதும் மாறவில்லை. இன்றும் என்றும் நான் ஒருவனே. இப்போது நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்தையும் என் கைகளில் ஒப்படை. உன் வார்த்தைகளில் அதிகாரம் இருக்கிறது. நீ எதை என்னிடம் ஒப்படைக்கிறாயோ அதை மீண்டும் நீ கையில் எடுக்காதே. அமைதியாக இரு. என் பிரசன்னத்தில் ஓய்வெடு. நீ தோற்றுப்போகவில்லை. மாறாக என் அதிகாரத்திற்கு உட்படுகிறாய். நீ எதைக் கண்டு பயப்படுகிறாயோ அது நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உனது கட்டுப்பாட்டை விட எனது பாதுகாப்பு மேலானது என்பதை உணர்ந்துகொள். உன் பயம் உனக்கு வாழ்வை தராது. அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். நான் உன்னை அடிமையாக இருக்க அழைக்கவில்லை, விடுதலையாக வாழவே அழைத்தேன். என் அன்பு நிபந்தனையற்றது. உன் செயல்பாடுகளுக்காக நான் உன்னை நேசிக்கவில்லை. நீ எனது பிள்ளை என்பதால் நேசிக்கிறேன். நீ தவறு செய்தாலும் என் அன்பு மாறாது. உன் கடந்த காலத்தை பார். எத்தனை முறை நான் உனக்கு கதவுகளை திறந்திருக்கிறேன். உனது வரலாறுதான் உனது எதிர்காலத்திற்கான சான்று. நான் உன் கண்ணீரை பார்த்தேன், உன் தனிமையை பார்த்தேன். நான் உன்னை கண்டு ஏமாற்றமடையவில்லை. உன் பலவீனத்தை ஒப்புக்கொள்வது பலவீனம் அல்ல, அதுவே உண்மையான பலம். நான் உன்னை இதுவரை இல்லாத புதிய இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். நீ விடுதலையை நெருங்கிவிட்டாய், ஆனால் குழப்பத்தில் இருந்தால் அதை உன்னால் பார்க்க முடியாது. உன் கைகளை விரித்து எல்லாவற்றையும் என்னிடம் கொடு. நான் அதை செயல்படுத்துகையில் நீ என்னை ஆராதித்து நன்றி செலுத்து. நான் உனக்கு தரும் அமைதி இந்த உலகால் தர முடியாதது. நான் உன் தேவைகளை மட்டும் சந்திக்கவில்லை, உனது எதிர்கால தேவைகளையும் இப்போது திட்டமிட்டு வருகிறேன். விசுவாசத்தினால் நடப்பது என்பது ஆசீர்வாதங்களை காண்பதற்கு முன்பே என்னை தொடர்ந்து வருவது. நான் இயற்கை விதிகளுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, நான் அதிசயங்களை செய்பவன். உன் கவலைகள் தீர்வை தராது, ஆனால் உன் விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். உன் ஆன்மாவை என் அன்பால் நிரப்புகிறேன். என் பிள்ளையே, பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு வல்லமையான உண்மை. நான் இருக்கும் இடத்தில் இருள் ஓடிவிடும், மரணத்திற்கு அதிகாரமில்லை. நான் உன் காயங்களை ஆற்றுகிறேன், உன் கனவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன். நீ பலமானவன் என்பதால் அல்ல, நான் உன்னை தாங்குவதால் நீ நிற்பாய். என்னை உன் மேய்ப்பனாக ஏற்றுக்கொள். அப்போது உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ என் வீட்டில் என்றென்றும் வாழ்வாய். இந்த உண்மையை உன் இதயத்தில் ஆழமாக பதியவை. நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்வே.